மாற்றத்திற்காக நிற்கிற உங்கள் மடிப்பிள்ளைகள் எங்களை நம்புங்கள், இந்த மண்ணின் பிள்ளைகளை நம்புங்கள். என்னையும் என் தங்கையையும் பாருங்கள், எங்கள் முன்னால் கொடிபிடித்து நிற்கிற இந்த கூட்டத்தை பாருங்கள். யாராவது மந்திரி மகனா, முதலமைச்சர் பேரனா, இல்ல முதலமைச்சர் மகனா? கருணாநிதி மகன் என்பதை தவிர இந்த நிலத்தை ஆளுவதற்கு ஸ்டாலினுக்கும், ஸ்டாலின் மகன் என்பதை தவிர உதயநிதிக்கும் இந்த மண்ணின் அமைச்சராக இருக்கிற ஒரே ஒரு தகுதி சொல்லுங்கள். இப்படியே இறங்கினான் நான் பிறந்த மண் அரணியூருக்கு சென்று விடுகிறேன். ஒரே ஒரு தகுதி சொல்லுங்கள், ஒரு தகுதி. அதிமுக கட்சி எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சியா இருந்தால் அவர் குடும்பத்தை சேர்ந்த 4 பேராவது அந்த கட்சியில் சேர்ந்திருப்பார்களா? அது எம்ஜிஆர் என்ற பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் தோற்றுவிக்கப்பட்டு, அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடரப்பட்டு, அது சின்னம், கொடி, ஆட்சி, அலுவலகம் எல்லாவற்றோடும் அவர் கைக்கு வந்ததால் அவர் தலைவர் போல தோற்றமளிக்கிறார். அதை போல திமுக ஐயா கருணாநிதி தோற்றுவிச்ச கட்சியா? இல்லை. அது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையும் பெரும் பெரும் அறிஞர்கள் 100 பேரும் சேர்ந்து தயாரித்த உருவாக்கிய கட்சி. அந்த கட்சி அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி, அதிகாரம் அப்படி அவர் கைக்கு வந்ததால் அவர் இதுவரை தொடர்கிறார் 3 தலைமுறையாக. ஆனால் இந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. நாங்கள் நிற்கிறவர்கள் தலைவர்கள், தொண்டர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள், எளிய மக்கள், யாரென்று தெரியாது, வெவ்வேறு இடங்களில் அடையாளம் தெரியாதவள். என் தங்கை எழிலரசி 5 தேர்தலில் நின்று 4 தடவை வென்று பாராளுமன்றம் சென்றவளா, இல்ல 3 முறை வென்று சட்டமன்றம் சென்றவளா? இல்லை. அடையாளப்பட்ட வேட்பாளர்களை முதலாக தேர்தல் களத்திலே நிற்கிற எளிய மகள், எளிய மகள். எங்களை தேடி கடந்த முறை 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் என் சின்னம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3வது பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்த நிலையிலும், மங்களாக தெரிந்த நிலையிலும், அடையாளமற்ற எளிய பிள்ளைகள் எங்களை நம்பி, இந்த சீமான் என்ற ஒற்றை மகனின் வார்த்தையை நம்பி, அவன் முன்வைத்த கொள்கைகளின் உறுதியை நம்பி, இந்த மான தமிழ் மக்கள் 32 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி திமுக அதிமுகவை தொடர்ந்து 3வது பெரிய கட்சியாக எனக்கு வளர்த்து வாய்ப்பு தந்திருக்கார்கள் என்றால் அது வரலாற்றில் எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை பாருங்கள். நாங்கள் 100 படங்கள் நடித்த புகழ்பெற்ற நடிகர்கள் அல்ல, 50 படம் இயக்கி அகில உலக விருதுகளை பெற்ற இயக்குநர்கள் அல்ல, எளிய மக்கள், உழைக்கும் அன்றாடங்காட்சிகள், அணிதின கூலிகளின் பிள்ளைகள். நாங்கள் செய்வதுதான் வரலாற்றில் பெரும் மாறுதல். எனவே என் அன்பு மக்கள், யாரை நம்பி சீமான் இப்படி தனித்து நிற்கிறாய்? யாந்த துணிவில் நிற்கிறாய்? காசில்லை ஆனாலும் நிற்கிறாய். என்ன திமிர்? என் இன மக்கள் எங்களோடு நிற்கிறார்கள் என்கிற திமிர்.